ஐயா கோட் டெக்காரம்லாம் யாரும் ஃபாலோ பண்ணல. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பாருக்கும் எஃப்ஜிக்கும் நடந்த வழக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த பிரமோல வந்து தான் நம்ம பார்க்க போறோம். பார்வதிக்கும் எஃப்ஜிக்கும் நடந்த வழக்குல வந்து பார்வதி ஜெயிக்கிற மாதிரி தான் கோர்ட்டு முடிச்சுட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அப்படி எல்லாரும் கிளம்பும் போது எஃப்ஜி என்ன சொல்றாருன்னா, ஐயா கோர்ட்ல யாருமே டெக்கோரம் ஃபாலோ பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது பிக் பாஸ் கோர்ட்ல வந்து அதோட விதிமுறைகளை யாருமே மதிக்கல, யாருமே அதை ஃபாலோ பண்ற மாதிரி எஃப்ஜி சொன்னாரு. அதை சொல்லி முடிச்சோன்னு பாரு வந்து என்ன பண்றாங்கன்னா அமைதியான்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த எஃப்ஜி வந்து மறுபடியும் அதை தான் சொல்றாரு, கோர்ட்ல வந்து யாரும் டெக்கோரம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு எல்லாரும் கலைஞ்சு போயிட்டு இருக்கல சொல்லிட்டு இருக்கல. பாரு மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, என் கேஸை பத்தி தானே, அவன் அப்பயுமே அப்படித்தான் 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மட்டும் கிண்டல் பண்றாங்க அவரை. இதை கேட்ட எஃப்ஜி திரும்ப வந்து நின்று, இப்ப நீ மட்டும் எதனா பண்ற, நீ அப்படித்தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ லவ் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைக் ஆஃப் பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணியா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இதை கேட்ட பார்வதி டென்ஷன் ஆகி வெளியே வந்து சபரி கிட்ட வந்து எஃப்ஜியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இவன் யாரு என்னை பத்தி பேசுறதுக்கு, என் தேவையில்லாம என் வார்த்தையை புடுங்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகே மக்கள், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. யாரு மேல தப்பு யாரு மேல நியாயம் இருக்குன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.